பாலும் தெளிவேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலஞ்செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஆன்மீக பாதையில் உங்களுடன் நான் இளங்கோ. இறைவனுடைய திருவருளாலே எல்லாரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்பி இந்த வீடியோக்குள்ளே போகிறோம். இந்த வீடியோவில் திருநாவுக்கரசு சுவாமிகள் பாடிய ஒரு தேவார பாடலுக்கான ஒரு விளக்கத்தை பார்க்க போகிறோம். மனம் என்னும் தோணி பற்றி மதி என்னும் கோலை ஊன்றி சினம் என்னும் சரக்கை ஏற்றி அப்படின்னு பாடுறார். நாம் எல்லாம் தோணி, நாம் சினம் என்கின்ற சரக்கை நம்முடைய ஏற்றிக்கொண்டே செல்கிறோம் இந்த தோணியில். இதைத்தான் அவர் பாடுறார். இந்த சினம் அப்படிங்கிறது எப்படிப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கணும். சினம்னா என்ன, அது என்ன செய்யும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு அழகான ராத்திரி, ஒரு இரவு நேரம். அந்த இரவு நேரத்தில் ஊர் அமைதியாக இருக்குது, எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க, மனிதர்கள் எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சாலையிலே, அந்த இரவு நேர சாலையிலே ஒரு பெரிய பேயும் ஒரு குட்டி பேயும், இந்த ரெண்டு பேய்களுமாக நடந்து போய் கொண்டிருக்கின்றன. அப்போ அந்த குட்டி பேய் சொல்லுது பெரிய பேயை பார்த்து, பாருங்கள் இந்த மனிதர்கள் எவ்வளோ அழகான வாழ்க்கையை வாழ்கிறார்கள். காலையிலேருந்து இரவு வரைக்கும் உழைக்கிறாங்க, உழைச்சிட்டு நல்லா சாப்பிட்றாங்க, நிம்மதியாக தூங்குறாங்க. என்ன ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மனிதர்கள் அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பேய் சொல்லுது. பெரிய பேய் சிரிச்சது. உனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், இந்த மனுஷங்க தூங்கிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய மனசுக்குள்ளே, ஒவ்வொருவருடைய மனசுக்குள்ளேயும் ஒரு பேய் இருக்குது. அந்த பேய் எப்போ வெளியில் வருங்கிறது தெரியாது. அது வெளியில் வரும்போது இந்த மனிதர்கள் மனிதர்களாக இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த குட்டி பேய் சொல்லுது, அது எப்படி எனக்கு புரியலையே அப்படின்னு கேட்குது. அப்போது அந்த பெரிய பேய் சொல்லுது, அந்த பார் தூரத்தில் ஒரு மரம் இருக்கா, அந்த மரத்தில் ஒரு குதிரையை கட்டி போட்டிருக்காங்க. நீ என்ன செய்கிற, நேராக போய் அந்த அந்த கயரை அவிழ்த்து விட்டு அந்த குதிரையை விட்டுட்டு வந்துடு, பேசாமல் வந்து அமைதியாக என் கூட உட்காந்துக்கோ, என்ன நடக்குதுன்னு வேடிக்கையை பாரு அப்படி சொல்லுது. இந்த குட்டி பேயும் நேராக போய் அந்த கயரை அவுத்து விட்டுட்டு அந்த கயரை கழட்டி விட்டுட்டு வந்து உட்காந்துக்கிடுச்சு. இந்த ரெண்டு பேயும் வேடிக்கை பார்க்குது. இந்த குதிரை எழுத்து வீட்டுக்காரன், இந்த குதிரையை வளர்க்குறவன் இந்த பக்கம் இருக்கிறான். எழுத்து வீட்டுக்காரனுடைய பின்னாடி இருக்க தோட்டம், அவன் வீடு பின்னாடி தோட்டம், நிறைய காய்கறிகள் போட்டிருக்கிறான், பழங்கள் பூ நிறையா வச்சுருக்கிறாங்க. அது உள்ளே போய் எல்லாத்தையும் பாழாக்கிடுச்சு. இந்த குதிரை எல்லாத்தையும் பாழாக்கிடுச்சு. பாழாக்கின உடனே மீச்சு வச்சு அந்த ஒரு என்ன ஒரு கன்றாவியான ஸ்டேஜுக்கு கொண்டு வச்சு அந்த தோட்டம் மாதிரியே இல்லை. அப்போ அந்த அம்மா, அந்த வீட்டுக்காரம்மா, அது ஒரு விவசாயியோட வீடு அப்படின்னு வச்சுக்கிடுவோமே, அந்த விவசாயியோட மனைவி எழுந்துச்சு வெளியே வர்றாங்க. வந்து பார்க்குறாங்க, இந்த குதிரை எல்லாத்தையும் அடித்து காலி பண்ணிச்சு, துவம்சம் பண்ணியிருக்கு, நாசக்காடாக்கி வச்சுருக்கு. எப்போது இந்த அம்மா என்ன செய்கிறாங்க, கோவம் வந்துச்சு அந்த அம்மாவுக்கு. அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு தோட்டத்தை போட்டு அந்த குதிரை வந்து இப்படி பண்ணி வச்சேன்னு சொல்லிட்டு அந்த குதிரைக்கு தண்ணி வைக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு கொண்டுருச்சு. இந்த குதிரை செத்து போச்சு. இப்போது அந்த குதிரையை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவன் பார்க்குறான் குதிரை செத்து போயிடுச்சு, இந்த அம்மா தான் கொண்டுருச்சுங்கிறத அவன் தெரிஞ்சுக்கிட்டான். இவன் என்ன செய்கிறான், நேராக என் குதிரையவா நீ கொன்ன அப்படி சொல்லிட்டு இவனுக்கு கோவம், ஒரு அருவாள் எடுத்துகிட்டு வந்து அந்த அம்மா வெட்டி அந்த அம்மா இறந்து போச்சு. யார், இந்த விவசாயியோட மனைவி. இப்போ இந்த விவசாயிக்கு கோபம் வருது, என் மனைவியவா நீ வெட்டின, உன் குதிரை வந்ததுக்கு அவள் என்ன செய்வா, அவளையா நீ வெட்டி கொண்டுட்ட அப்படி சொல்லிட்டு இவன் ஒரு அருவாள் எடுத்துகிட்டு போய் இந்த குதிரைக்காரனை கொண்டுட்டான். இப்போது இந்த குதிரைக்காரனுடைய மனைவியும் பிள்ளைங்கள் இருக்காங்க இல்லையா, இவங்களால் ஒன்றும் செய்ய முடியல. இவங்க என்ன செய்கிறாங்க, ராத்திரி நேரத்தில் அந்த விவசாயியோட வீட்டுக்கு தீ வச்சுட்டாங்க. அவனோட குடிசை வீடு தீயை வச்சுட்டாங்க. அவன் செத்து போயிடுவான்னு நினச்சி. ஆனால் அவன் உயிரோடு தான் இருக்கான், வெளியில் போயிட்டான். அதனால் குடிசை பூரா எரிஞ்சு சாம்பல் ஆகிடுச்சு. அவன் வர்றான், என் சொத்து பூரா போச்சு, என் நிலம் போச்சு, என் மனைவி போச்சு, எல்லாருமே இறந்துட்டாங்க, இதுக்கு காரணம் நீங்கள் தானே செஞ்சீங்க அப்படி சொல்லிட்டு அவன் திருப்பியும் ஆர்வாள் எடுத்து வந்து இவனுடைய மனைவி பிள்ளைகளெல்லாம் கொண்டுட்டான், வெட்டி கொண்டுட்டான். இப்போ உட்காந்து அழுகுறான், யோசிக்கிறான், ஐயோ இப்படி ஒரு நிலைமை நமக்கு வந்துருச்சு, இத்தனை அழிவு ஏற்படுத்திடுச்சு, இத்தனை மனிதர்களை நம்ம இறந்து போயிட்டாங்களே, நான் கொல்ல அவங்க கொல்ல இப்படி மாறி மாறி இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு அழுகுறான். அப்போது அந்த
போலீஸ் அதிகாரிகள் காவல்துறையை சேர்ந்தவர்கள் வந்து இவனை கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது அவன் கேட்குறான், இறைவா உனக்கு கருணையே இல்லையா? நான் பாட்டுக்கு அமைதியாக இருந்தேனே, என்ன இப்படிலாம் செய்ய வச்சிட்டியே, உனக்கு கொஞ்சம் கூட கருணையே இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறான். அப்போது இந்த பெரிய பேய் குட்டி பேயை பார்த்து சொல்லுது, நீ என்ன செஞ்ச? அந்த குதிரையை மட்டும்தானே அவுத்து விட்ட, மற்றதுக்கெல்லாம் யார் காரணம்? இவங்க தான் காரணம். இவங்க மனசில் இருக்கக்கூடிய பேய்களை இவர்கள் கட்டவிழ்த்து விட்டார்கள். அதனால் இந்த சம்பவங்கள் எல்லாம் நிகழ்ந்தன. ஆனால் அவன் என்ன சொல்கிறான் பார், செஞ்சதையெல்லாம் செய்ததெல்லாம் இவர்கள், ஆனால் அதற்கு பழியை கொடுப்பது இறைவன் மேலே. உனக்கு கருணையே இல்லையான்னு இறைவனை கேட்கிறார்கள். இதுதான் இவர்கள் மனிதர்கள் அப்படின்னு அந்த பெரிய பேய் சொல்லுது. ஒரு குதிரையை மட்டும்தான் நீ கழட்டி விட்ட, செய்ததெல்லாம் இவர்கள். அந்த மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய பேய் தாண்டவம் ஆடிடுச்சு எல்லாருக்கும் அப்படின்னு அந்த பெரிய பேய் சொல்லுது. ஆமாம், இப்படி தான் செஞ்சுருக்கிறாங்க, இது வேறு வழியே இல்லையா அப்படின்னு இந்த குட்டி பேய் கேட்குது. அப்போ பெரிய பேய் சொல்லுது, இதை இப்படி நினச்சிப்பார், இந்த சம்பவத்தை இப்படி மாற்றி நினச்சிப்பார். இவங்களிடையே அன்பு இருந்தால், இறைவனை பற்றிய அந்த உணர்வு கொஞ்சமாவது இருந்தால் இவர்கள் என்ன செய்திருப்பார்கள்? அந்த குதிரையை போய் அங்கே போய் மேய்ஞ்ச உடனே அந்த அம்மாட்ட இந்த குதிரைக்காரன் வந்து, அம்மா என் குதிரை தான் வந்து இப்படிலாம் பண்ணிடுச்சு, என்னை மன்னிச்சிடுமா, உனக்கு என்ன இழப்பு ஏற்பட்டிருக்கோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதை ஈடு கட்டுறேன், தயவுசெய்து கோவப்படாதீங்கம்மா, என்னை மன்னிச்சிருங்கம்மா, என் குதிரைக்காக என்ன மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு கேட்டிருந்தா அந்த பெண் கண்டிப்பாக மனம் இறங்கியிருப்பாள். அதனால் என்னங்க விடுங்க, குதிரை தானே செஞ்சது, நீ என்ன தப்பு பண்ணீங்க அப்படின்னு அவள் பெரிய மனத்தன்மையோடு கேட்டிருப்பாள். அதுக்கப்புறம் நினச்சிருப்பா, அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய தானியங்கள் விளைஞ்ச, வயலில் விளைஞ்ச நெல், இந்த மாதிரி தானியங்கள் விளைஞ்சிருக்கும் இல்லையா, அதையெல்லாம் இவன்கிட்ட கொண்டாந்து கொடுத்து, நீங்கள் உங்கள் பிள்ளைகளோடு சேர்ந்து சாப்பிடுங்க, உங்களுக்கு வச்சுக்கோங்க அப்படி கொடுத்துருப்பா. இவங்க அதை உணவு பண்டங்களை ஆக்கி தங்களுக்கு தேவையான எடுத்துக்கொண்டு இன்னும் மேலும் உணவு பண்டங்களை தயாரித்து அவங்ககிட்ட கொடுத்து, நீங்கள் கொடுத்த தானியங்கள் தாம்மா, உங்கள் பிள்ளைகளோடு இதை சாப்பிட சொல்லுங்கள், அவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கோங்க அப்படி சொல்லி அவங்க கொடுத்துருப்பாங்க. அப்போ அவங்களும் சாப்பிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த குழந்தைகளுமாக சேர்ந்து விளையாட சென்றிருப்பார்கள். இது எத்தகைய ஒரு அற்புதமான சூழ்நிலையாக அமைந்திருக்கும். எப்படி அமைந்தது? எப்படி அமைந்திருக்கலாம்? இதற்கு இறைவனுடைய கருணை தேவை. இந்த மாதிரி ஒரு அன்பான சூழ்நிலை வேணும்னா அந்த அன்பு இருக்கணும். அன்பு இருக்கணும்னு சொன்னால் இறை உணர்வு இருந்தால் தான் அந்த அன்பு வரும், இல்லைன்னா கோபம் தான் வரும். இந்த சினம் இப்படிப்பட்டது, எல்லாரையும் அழிக்கக்கூடியது. ஒரு நொடியில் எதிர்பாராத விளைவுகளை எல்லாம் தந்து நம்மளை இன்னலுக்கு உள்ளாக்குவது இந்த கோபம். அதனால தான் நாவுக்கரசு பெருமாள் பாடுகிறார், சினம் என்னும் சரக்கை ஏற்றி நாமெல்லாம் தோணிகள், வாழ்க்கை என்ற பெருங்கடலிலே மேய்ந்து கொண்டிருக்கிறோம் தோணியை போல. இந்த தோணியை நாம் துடுப்பு, அறிவு என்னும் துடுப்பு கொண்டு, மதி என்னும் கோலை ஊன்றின்னு சொல்கிறார் இல்லையா, அறிவு என்னும் அந்த துடுப்பை வைத்து இந்த தோணியை தள்ளி கொண்டிருக்கிறோம். ஆனால் தோணி நகர மாட்டேங்குது. என்ன காரணம்னா, இந்த தோணியில் நம்ம என்ன ஏற்றிக்கிட்டு போகிறோம்? சினம் என்கின்ற இந்த சரக்கு ஏற்றிக்கிட்டு போகிறோம் எல்லாரும். இந்த சினம் என்கின்ற சரக்கு கனமாக இருக்குது, ரொம்ப வெயிட்டாக இருக்குது, அதனால் தோணி நகர மாட்டேங்குது. இந்த அறிவு என்கிற துடுப்பு எவ்வளவுக்கு எவ்வளோ முயற்சி செய்து இலக்கை அடைய வேண்டும் என்று நினைத்தாலும் நாம் வைத்திருக்கின்ற சரக்கானது, இந்த சினமானது கனமாக இருக்கக்கூடிய தன்மையினால் நம்மால் அதை எளிதாக கொண்டு செல்ல முடியவில்லை. அந்த தோணியை நாம் நினைச்ச இடத்துக்கு பயணிக்க முடியலை. அதுதான் உண்மையாக இருக்குது. இந்த சினம் என்பது வெயிட்டான சரக்கு அப்படிங்கிறது மட்டும் இல்லைங்க, இது ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் மாதிரி, ஒரு வெடிபொருள் மாதிரி. இது எப்போ வெடிக்கும்னு யாருக்கும் தெரியாது. இது வெடிச்சதுன்னு சொன்னால் நமக்கும் ஆபத்து, நம்ம சுற்றி இருக்கிறவர்களுக்கும் ஆபத்து, தேவையில்லாத விளைவுகளை எல்லாம் கொண்டு தரக்கூடியது சினம். அதனால தான் அவர் திருப்பி பாடுகிறார், சினம் என்னும் சரக்கை ஏற்றி திரைகடல் ஓடும்போது, சினம் என்னும் சரக்கை ஏற்றி திரைகடல் ஓடும்போது மணன் என்னும் பாறை தாக்கி மறியும் போது அப்படிங்கிறார். அப்போ மணன் என்ற பாறைன்னா என்ன? மணன் என்ற பாறைன்னு சொன்னால் காமம் எடுத்துக்கலாம், ஆணவம் எடுத்துக்கலாம், அகங்காரம் எடுத்துக்கலாம். நீங்கள் ஏதோ ஒன்று அங்கே பாறையாக இருக்கிறது. இந்த பரிசல் நாம் போகக்கூடிய தோணியானது அந்த பாறையில் போய் மோதுது. இப்போது மோதினால் நமக்கு என்ன நடக்கும்னு நீங்கள் தெரியும். என்ன நடக்கும்? மோதினால் ஒரு விபத்து நடந்துச்சுன்னு சொன்னாலே நமக்கு பலமான அடி விழும், ஒரு காயம் ஏற்படும்.
இப்போ நாம் கொண்டுட்டு போகிற சரக்கு என்ன சரக்கு? வெடிக்கக்கூடிய சரக்கு. இந்த சினம் வெடிச்சிடுச்சின்னு சொன்னால் அதனுடைய விளைவு, மோதியோட விளைவும் அதிகம். இது வெடிக்க போது பாருங்கள், இந்த வெடித்ததுனால உள்ள ஏற்படும் விளைவுகளும் அதிகம். ஆக மிகப்பெரிய விளைவுகளை சந்தித்து, மோசமான விளைவுகளை சந்தித்து மனிதன் அந்த கடலிலே தத்தளிப்பான். இதைத்தான் சொல்கிறான். இந்த சினம் அப்படி சொல்கிறதுக்கு இன்னும் ஒரு விஷயத்தை கூட சொல்ல முடியும். இந்த சினம் எப்படிப்பட்டது அப்படின்னா, மற்ற குணங்கள், மற்ற உணர்வுகள் எல்லாமே வெளியிலிருந்து வந்து நம்மை தாக்கும், நம்மை அழிக்கும், நம்மை காயப்படுத்தும். ஆனால் இந்த சினம், கோபம் என்பதும் காமம் என்பதும் நம் உள்ளுக்குள்ளேயே இருந்து தோன்றி நம்மையே அழிக்கும். இதை யாரும் நமக்கு தர வேண்டியதில்லை. நாமே இதை உருவாக்கி கொள்கிறோம், நம்மையே இதை அழித்துக் கொள்கிறோம். கோபம்னா என்னங்க? கோபம், ஒருத்தர் கோபப்படுறாரு. எப்படி கோபப்படுவார்? சொல்லுங்கள் பார்க்கலாம். பாத்திரத்தை தூக்கி போட்டு உடப்பார், சத்தமாக பேசுவார், கத்துவார், கூச்சல் போடுவார், அடிப்பார், தகராறு பண்ணுவார், கைகலப்பு பண்ணுவார். கணவனாக இருந்தால் மனைவி அடிக்க போவார், மனைவியாக இருந்தால் கணவன் ஏற்று பேசுவார். இதுதானே நடக்கும். இதுதானே கோபத்தின் வெளிப்பாடு. இப்படித்தானே இருக்குது. ஒருவர் தாக்குவது, ஒருவர் மனக்காயங்களை ஏற்படுத்துவது, இதுதான் கோபம். இந்த கோபம் மற்றவர்கள் மீது மட்டுமில்லை, நம் மீதே நமக்கு கோபம் வந்துவிடும். எப்போ வரும் கோபம்? இப்போது எப்போ வரும் பாருங்கள். நான் படிக்கலை, எனக்கு என் மேலே கோபம் வருது. நான் நல்ல வேலையில் இல்லை, அல்லது வேலை கிடைக்கல, என் மேலே எனக்கு கோபம். நான் வீடு கட்டலை, நான் நிறையா கடன் வாங்கியிருக்கேன், எனக்கு செல்லும் சேரலை, நான் அழகாக இல்லை, நான் குண்டாக இருக்கேன், நான் ஒல்லியாக இருக்கேன். இங்கே நம்ம குண்டாக இருக்கிறதுக்கும் ஒல்லியாக இருக்கிறதுக்கும் யார் பொறுப்பு? ஆனால் அதற்கு கோபம் ஏற்படுகிறது. அப்போது உள்ளே தோன்றுகின்ற கோபம் நம்மையே அழிக்கிறது. இப்படி வரக்கூடிய கோபமானது நமக்கு ஆங்ஸைட்டியை கொடுக்குது, அப்புறம் தாழ்வு மனப்பான்மையை கொடுக்குது, உயர்வு மனப்பான்மையை கொடுக்குது, மென்டல் ப்ரெஷர் கொடுக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கொடுக்குது. அதாவது இந்த கோபம் நம்ம என்னென்ன செய்ய முடியுமோ அவ்வளவு செஞ்சு நம்முடைய வாழ்க்கையை நாசப்படுத்தி விடுகிறது. அதனால தான் நாவுக்கரசு பெருமான் பாடுகிறார், சினம் என்னும் சரக்கை ஏற்றிக்கொண்டு செல்லக்கூடிய தோணி நாம். சினம் என்ற சரக்கை தான் ஏற்றிட்டு போகிற, வேறு எதையும் ஏற்றிட்டு போகல. அதனால் நமக்கு என்ன வேணும்னு அவர் கேட்குறாரு. பா இறைவா, நீ என்ன செஞ்சுருக்க, எங்களுக்கு என்ன கொடுத்துருக்க? அகங்காரம் என்ற உணர்வை கொடுத்துட்ட, காமம் என்கின்ற உணர்வை கொடுத்துட்ட, கோபம் என்கின்ற உணர்வை நான் கேட்கல, நீ கொடுத்துட்ட. பிறவியிலேயே எனக்கு இதெல்லாம் கொடுத்துட்ட. ஆனால் ஒரு உணர்வை நீ கொடுக்கல. அது என்ன உணர்வு? இறை உணர்வு. இதை நான் இறைவனிடம் கேட்க வேண்டும். கேட்டால் தானே எதுவுமே கிடைக்கும். இறைவனிடம் நம்ம கேட்கணும். இந்த இறை உணர்வை இறைவனிடம் கேட்கிறார். உன்னை அறியக்கூடிய உணர்வை எனக்கு கொடு, இந்த உணர்வுகளை எல்லாம் என்னால் புறந்தள்ள முடியும், என் வாழ்க்கையிலே நான் வெற்றி காண முடியும், என்னுடைய வாழ்க்கையை நான் அமைதியாக அமைத்து கொள்ள முடியும் அப்படின்னு நாவுக்கரசு பெருமான் கேட்கிறார். ஒற்றியூர் உடைய கோவே, திருவொற்றியூர் உடையக்கூடிய எம்பெருமானே, சிவபெருமானே, ஒற்றியூர் உடைய கோவே, உனை உண்ணும் உணர்வை நல்காய், உனை உண்ணும் உணர்வை நல்காய்ன்னு கேட்குறாரு. சினம் என்னும் சரக்கை ஏற்றி செருகடல் ஓடும்போது மணன் என்னும் பாறை தாக்கி மறியும் போது அறிய ஒண்ணாத உனை உண்ணும் உணர்வை நல்காய், ஒற்றியூர் உடைய கோவே. இந்த கோபம் மனிதனை, எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் சரி, எத்தனை உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவனாக இருந்தாலும் சரி, எத்தனை செல்வம் படைத்தவனாக இருந்தாலும் சரி, எந்த உயர்நிலையில் இருப்பவனாக இருந்தாலும் சரி, கோபம் என்ற ஒன்று அவனை புதைகுழிக்குள்ளே தள்ளிவிடும். அதனால தான் சொல்கிறார், நாம் தோணி மாதிரி பயணிச்சுக்கிட்டே இருக்கிறோம், ஆனால் நாம் என்ன கொண்டு போகிறோம் அப்படின்னா, சினம் என்கின்ற சரக்கை ஏற்றிக்கொண்டு செல்வதால் நம்மால் இந்த பிறவி பெருங்கடலில் நீந்த முடியாது. இதை கடப்பதற்கு இறை உணர்வு என்ற ஒன்று வேண்டும். கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய வாழ்க்கை மிகவும் நல்ல முறையில் அமையும். இன்னும் சொல்லப்போனால், சுருக்கமாக சொல்கிறேன், கோபத்தை குறைத்தவன் இறை அருள் பெற்றவன். கோபப்படுகின்றவன் இன்னும் இறையருளை பெறவில்லை, இறையருளுக்காக காத்திருப்பவன் கோபப்படுகிறான். கோபப்படாத நிலையை அடைந்தவன் இறையருளை அடைந்து விட்டான் என்பதை மறைமுகமாக உணர முடியும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். ஆன்மீக நெஞ்சங்களுக்கு எனது அன்பும் வணக்கமும்.